நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக இப்ப இருக்கிற நிலவரம் என்ன அப்படின்ற விவரங்களை வழங்குவதற்காக நோய்டாவிலிருந்து சிவரஞ்சனி இணைந்திருக்கிறார். சிவரஞ்சனி, இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் படி முன்னிலை நிலவரங்கள் என்னவாக கிடைச்சிருக்கு, பிரத்யேகமாக நமக்குன்னு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த அனலைசிங் பாயிண்ட்ஸ் ஆக என்னென்னலாம் பார்க்கலாம்? அபிநயா, இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பீகார்ல முன்னிலை நிலவரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னாக்க இங்க தற்போதைய முன்னிலை நிலவரங்கள் இங்க அப்டேட் ஆயிட்டே இருக்கு. மத்திய பிரதேஷ், குஜராத்ல வதோதரா தொகுதியில ஹேமந்த் ஜோஷி முன்னிலையில இருக்காரு. அதே மாதிரி சற்று நேரத்துக்கு முன்பாக ஹிமாச்சல்ல கங்கனா ரணாவத் முன்னிலையில இருக்கிறத இந்த திரையில நாம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அடுத்ததா பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க என்னென்ன முக்கியமான தொகுதிகள் இருக்கு, அங்க விஐபி கேண்டிடேட்ஸ் யார் யாரு, அவங்களோட நிலவரம் என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காக பீகாரோட நம்ம நியூஸ் 18 பணியாளர் நம்ம கிட்ட இணைஞ்சிருக்காரு திரு நிதிலேஷ் அவர்கள். அவர்கிட்ட பேசலாம். நிதிலேஷ், so as far as Bihar is considered, who are the VIP candidates and what's their position now? हाँ, बिहार में जो है लालू यादव की 2 बेटियां चुनाव लड़ रही थी, उसमें से एक बेटी आगे चल रही है और ये सारण में राजीव प्रताप रूडी वो आगे चल रहे हैं. उनकी बेटी जो है लालू यादव की जो बड़ी बेटी है वो रोहिणी आचार वो पीछे चल रही है. பீகாரை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு லாலு பிரசாத்தோட 2 மகள்களும் கண்டெஸ்ட் பண்றாங்க. அவங்க 2 பேருமே பீகார்ல முன்னிலையில இருக்காங்க. அந்த தகவல்கள் நமக்கு கிடைச்சிருந்தது. அடுத்ததா நம்ம தென் மாநிலங்கள் பார்க்கலாம். தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானா, புதுச்சேரி, ஆந்திரா எல்லாத்தையுமே இங்க இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ தமிழ்நாட்டோட நம்ம முன்னிலை நிலவரங்களை முகிலன் இங்க இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. முகிலன், இப்ப தமிழ்நாட்டோட நிலவரம் எப்படி இருக்கு? சிவரஞ்சன், நம்ம எக்ஸிட் போல்ஸ்ல ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே டிஎம்கே போஸ்டல் ஓட்ஸ்ல ஒரு நல்ல லீட்ல இருக்காங்க. அதே போல இப்போ பேலட் மிஷன்ஸ்லயும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கு. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய லீட் என்னன்னா கோயம்புத்தூர்ல இப்ப திமுக முன்னிலை அப்படிங்கிற தகவல் நம்ம வந்திருக்கு. அதே போல மத்திய சென்னையிலையும் திமுக தயநிதி மாறன் முன்னிலையில் இருக்காரு. தற்போது இருக்கக்கூடிய அந்த நிலவரப்படி திமுக பல மாவட்டங்கள்ல பல கான்ஸ்டுவன்சிஸ்ல அவங்க முன்னிலையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். மிக முக்கியமாக திருநெல்வேலியில பாஜக போஸ்டல் வாக்குல அவங்க அதிக வாக்குகள் பெற்றிருக்காங்க. சுமார் 200 வாக்குகள் பெற்றிருக்காங்க. திமுக விட கிட்டத்தட்ட ஒரு 100 வாக்குகள் அதிகமா பெற்றிருக்காங்க போஸ்டல் ஓட்ஸ்ல. அது கவர்னர் மீது இருக்கு. இப்போ நைனா நாகேந்திரன் திருநெல்வேலியில போஸ்டல் ஓட்ஸ்ல அவர் லீடிங் இருக்கக்கூடாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்டா நம்ம பார்க்கலாம் சிவரஞ்சன். இப்ப தமிழ்நாட்டோட நிலவரத்தை முகிலன் சொல்ல கேட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ராய்பரேலி தொகுதியில ராகுல் காந்தி முன்னிலையில இருக்காரு. நமக்கே தெரியும், சோனியா காந்திக்கு அடுத்ததா தற்போது ராகுல் காந்தி அந்த இடத்துல நிக்கிறாரு. அவர் அமேதி தொகுதியில போட்டியிடாம ராய்பரேலியில போட்டியிடக்கூடிய சூழல்ல அது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அந்த வகையில வாக்கு எண்ணிக்கை தொடங்குனதுல இருந்தே ராகுல் காந்தி அங்க முன்னிலையில இருக்கிறதையும் நாம பாக்குறோம். இதே மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்கள்ல எல்லாம் அடுத்தடுத்து யார் யார் முன்னிலையில இருக்காங்க அப்படின்ற விவரங்களை அவ்வப்போது நாம பார்க்கலாம். அப்படியா தற்போதைய நிலவரங்களுக்கு நன்றி சிவரஞ்சனி. இந்த புள்ளி விவரங்கள் சார்ந்த பகுப்பாய்வு குறித்த விவரங்களுக்காக மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நீலகிரி தொகுதியில் பாஜகவுக்கு தபால் வாக்குகளில் 3வது இடம் கிடைத்திருக்கிறது. தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் பாஜக வேட்பாளர் எல் முருகன் 3வது இடத்தில் இருக்கிறார் என்ற அந்த விவரத்தை நாம் பார்க்கிறோம். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய போட்டி என்பது பிரதானமாக திமுக வர்சஸ் காங்கிரஸ் என்று இருக்கிறதா அல்லது திமுக வர்சஸ் அதிமுக என்று இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிலவரப்படி அது திமுக வர்சஸ் அதிமுக தான் இருக்கிறது. தபால் வாக்குகளை பொறுத்தவரைக்கும் 3வது இடம்தான் எல்முருகனுக்கு கிடைத்திருக்கிறது என்ற அந்த விவரம் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆர் ராசா திமுக வேட்பாளர், தற்போது எம்பி ஆர் ராசா, அவர் முன்னிலை வகிக்கிறார். தபால் வாக்குகளில் 2வது இடத்தில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இருக்கிறார். 3வது இடத்தில் பாஜக வேட்பாளரும் தற்போதைய மத்திய இணை அமைச்சருமான எல் முருகன் இருக்கிறார் என்ற அந்த விவரத்தை பார்க்கிறோம். திரு இந்திரகுமார், இந்த ட்ரெண்டை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக ரொம்ப அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண தொகுதி. ரொம்ப நாட்களாக இதுல திரு எல் முருகன் அங்க பணியாற்றி இருக்கார் அப்படின்ற விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. சோ தபால் வாக்குகள்ல 3வது இடம் அப்படின்றத எப்படி பார்க்கலாம்? எல்முருகன் வேலை பார்த்ததாக சொல்லப்பட்டது. பட் அந்த வேலை எப்படி இருந்தது அப்படின்றது அங்கே களத்தில் பிரதிபலித்திருக்கிறதா அப்படின்றது தான் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, 2ஆம் இடத்தில் இப்போது இருக்கக்கூடிய திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய
அப்பாவினுடைய தொகுதி வந்து அதற்குள்ளாக வருகிறது. அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது. அப்போது சொலையா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தேவையான பெருவாரியான வாக்குகளை வந்து அவரால் பெற்றுவிட முடியும். அப்போது அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜை எல்முருகனை விட அதிமுக கேண்டிடேட்டுக்கு அந்த இடத்துல கொடுத்துருது. அப்படிங்கும்போது தான் எல்முருகன் 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறார். எல்முருகன் அவர்களுடைய பிரச்சாரம் அல்லது எல்முருகன் அவர்களுடைய செயல்கள் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி ஆராசா அவர்கள் அங்கு தொடர்ந்து பார்த்திருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அந்த மக்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய கனெக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் தொடர்ந்து வாரம் அந்த மக்களை அவர் நேரடியாக சென்று சந்தித்து மக்களுடைய குறைதீர்ப்பு கூட்டங்களாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை ஆராசா அங்கு நேரடியாக செய்திருக்கிறார். இவங்க ஆராசாவினுடைய தேசிய அரசியலை முன்வைத்து அல்லது ஆராசா அவர்கள் பேசிய பல்வேறு கான்ஸ்டிடியூஷன் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்து அல்லது கச்சத்தீவு தொடர்பான கருத்துக்களை முன்வைத்து ஆராசா வந்து இவங்க நீலகிரியில் வீழ்த்திவிட முடியும் அப்படின்னு நினச்சதே வந்து முதல்ல பேசிக்லே ஃப்ளாவ் ஆயிடுது அந்த இடத்துல. ரெண்டாவது, எல்முருகன் வந்து இந்த தடவை கண்டெஸ்ட் பண்ணது அப்படின்றது வந்து ஒன்று தன்னுடைய பலத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கா, இல்லை கேண்டிடேட் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வேறு யாரும் கிடைக்கலையா, அல்லது வந்து ஆராசாவுக்கு எதிரான ஒரு SC/ST கேண்டிடேட் அந்த இடத்துல போடுறது அப்படின்ற இடத்துல எல்முருகன் தேவைப்படுறாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து சேருது. அவர் அந்த தொகுதிக்காரரா அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் அங்கே அந்நியப்பட்டு தான் தொடர்ந்து நின்று இருக்கிறார். களத்தில் நேரடியாக செய்தி சேகரிக்க போகும்போதே கூட எல்முருகன் அவருடைய பிரசன்ஸை வந்து அந்த இடத்துல பார்க்க முடியல. பல்வேறு பாயிண்ட்டுகள் அமைத்து தான் எல்லா கேண்டிடேட்ஸுமே பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த பாயிண்ட்ஸில் எல்லாமே கூட பாஜகவினுடைய பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது திமுக அதிமுகவினுடைய கேம்பெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப வைப்ரண்டாக இருந்ததை பார்க்க முடியுது. அவங்களுடைய பிரச்சாரமே கூட லோக்கல் லெவலில் இருந்தது. அங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய இனக்குழுக்கள், அங்கே பழங்குடிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதிலிருந்து அவங்களுக்கான முன்னெடுப்புகளை செய்ய. நீலகிரி தொகுதியில அந்த 2 கட்சிகளுக்குமான போட்டியை நம்ம பேசணும். கோவை தொகுதி அது பாஜகவோட ஒட்டுமொத்த கவனமும் பெற்ற தொகுதியாக இருந்தது. கோவை தொகுதி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அங்கு போட்டியிட்டார். ஆனால் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்ற அந்த விவரத்தை பார்க்கிறோம். இதை என்னவா பார்க்கணும்? கோவையில ஒரு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவங்களோட பிரச்சாரம் முழுமையாக அமைந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. இப்ப இருக்க ட்ரெண்ட்ல அண்ணாமலை பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தான் முன்னிலையில் இருக்கார். இல்ல, எல்லா கேண்டிடேட்டுமே தாங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு தான் வேலை பார்க்குறாங்க. பட் ஆனால் அந்த வெற்றி எப்போது சாத்தியப்படும் அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணணும். பிஜேபிக்கு இப்போதும் கூட உறுதியாக சொல்ல முடியும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பூத்துகளில் அல்லது ஏன் கோயம்புத்தூர்லேயே கூட எல்லா பூத்துகள்லையும் ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருக்கிறாங்களா, பூத் லெவல் கமிட்டிஸோ அல்லது பூத் லெவல் ஏஜென்ட்ஸோ இருக்கிறாங்களா அப்படின்றது நிச்சயமாக பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பூத் லெவல் கமிட்டியும் பூத் லெவல் ஏஜென்ட்டும் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற அன்னைக்கு சாயங்காலம் வெளியே வந்து 1 லட்சம் ஓட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் ஓட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்க மாட்டார். ரொம்ப பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு அப்படின்றத வந்து தேர்தல் ஆணையம் கடைசியாக யார் கையில் கொடுப்பாங்க அப்படின்னா கட்சிக்காரங்க கையில் கொடுத்துருவாங்க. எல்லா கட்சியிலையும் பூத் லெவல் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகக்னைஸ்டு டீம் ஒன்று இருக்குது. அந்த பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு ரெகக்னைஸ்டு பர்சன் இருக்கிறாரு, ஐடி கார்டு வச்சு கொடுத்துருக்குறாங்க அவருக்கு. அவங்க கையில் லிஸ்ட்டை கொடுத்து அவங்க வீடு வீடாக போய் உன் பேர் இருக்காமா உன் பேர் இருக்காப்பான்னு எல்லாரையும் செக் பண்ணி யார் வந்து ஆப்சென்ட் ஆகிறாங்க, யார் வந்து வெளியூர்ல இருக்காங்க, நான் ஓட்டு போட வந்துருவாங்க அப்படின்றதெல்லாம் அந்த லோக்கல்ல இருக்கிறவருக்கு தெரியும். அந்த தெருக்காரரை விட்டுட்டு நீங்க வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து அந்த தெருவுல போய் BLA ஏஜென்டா போட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா வேலை நடக்காது. பிஜேபி அப்படியான தோல்வியை தான் பாஜகவோட பார்வையில இருந்து இதை பார்க்கலாம். அவங்கள்ட்ட கருத்து வாங்கிட்டு வரேன். திரு SJ சூர்யா, அப்போ நீலகிரி கோவை இதெல்லாம் பாஜக அதிகமா கவனம் செலுத்தின தொகுதிகள். அதுல இப்ப இருக்க ட்ரெண்ட்ல பின்னடைவுல இருக்காங்க. அதற்கு ஒரு அடிப்படை கிராஸ் ரூட் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கான ஆட்களே இல்லாம இருந்தது பாஜக குற்றச்சாட்டை சொல்றார் திரு இந்திரகுமார். உங்க பதில்? நான் சொன்ன மாதிரி நீங்க கேட்கக்கூடிய 2 தொகுதிகளிலும் 98, 99ல ஜெயித்தது வந்து திமுக அதிமுகவோட கூட்டணியில் அமைத்து இப்போ தனியாக போட்டி போடுகிறோம். திமுக அதிமுக இன்னும் வலிமையான கட்சிகளா இருக்கின்றன. இப்போ அவர்களுக்கு அவங்களோட ஆதரவு தான் தேவை இல்ல, பாஜக தனியாகவே பலமா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அதுதான் சொல்றேன். 98, 99ல ஜெயிக்கும் போது அவங்க இருந்தாங்க. இப்ப அவர்கள் இல்லாம தனியா போட்டி போடுறோன்றது ஒரு தொடக்கமா நான் பார்க்கிறேன்னு சொல்றேன். இப்ப முடிவுகள் வரும்போது தெரியும். பல இடங்கள்ல பூத்துல ஆளுங்க இல்லைன்னா அது உண்மையும் கூட தான். அதாவது 68,000 பூத்துகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதில் குறைந்தபட்சம் ஒரு 50,000 பூத்துகளுக்கு 13 பேர் கொண்ட கமிட்டியை அமைப்பது தான் எங்களுடைய முதல் நோக்கமாக இருந்தது. அதில் வெற்றி அடைந்துட்டோம். இப்போ எங்களுடைய வளர்ச்சி எப்படி பார்க்கணும்னா 2019 தேர்தலில் கட்சி எந்த நிலைமையில் இருந்தது, எவ்வளோ பூத்தில் ஆட்கள் இருந்தாங்க, 24ல் எப்படி